தளவாய் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை விழிப்புணர்வு. மோசடி நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம். காவல்துறை ஆய்வாளர் சுப்பிரமணியன் வேண்டுகோள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே தளவாய் இந்தியா சிமெண்ட் ஆலையில் தமிழ்நாடு காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு அரியலூர் மாவட்ட காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிமெண்ட் ஆலையில் பணிபுரியும் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களிடம் பேசுகையில், சீட்டு கம்பெனிகளில் முதலீடு செய்து நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என பேசினார். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறதில்ல. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் முழுசா நம்பிடக்கூடாது. அவர் சொன்னாரு, அதனால நான் கேட்டேன். இவர் சொன்னாரு, இவரை நம்பி நான் இன்னைக்கு தெருவில் நிக்கிறேன் அப்படின்னு பின்னாலே நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ற விஷயத்தையே நீங்க காது கொடுத்து கேட்டாதான் அதெல்லாம் நாளைக்கு நீங்க ஏமாறாம இருக்க முடியும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மியப்படும் அப்படின்னா, முக்கியமா நம்ம சில அறிவுரைகள் கிடைக்குது அப்படின்னா சாப்பிட கூட வேணாம், அந்த அறிவுரை கேளு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சாப்பாடு கூட முக்கியம் இல்லை, செவிக்கு அறிவு, அதாவது ஞானங்கள் கிடைக்குது, சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தகவல் கிடைக்குது அப்படின்னா அதை கேட்டுங்க, அதான் நல்லது. அதை விட்டுட்டு ஆமா போற போக்கில் வந்து நின்றுட்டு கருத்து இருக்கிறாரியா அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப பொதுவா பொருளாதார குற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, நிறைய சீட்டு கம்பெனிங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த ஏரியாவிலேயே இங்கே வேலை பார்த்த ஒருத்தர் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி இந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செஞ்சா அதிகமா லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரும் வேலையை விட்டுட்டு அவரை நம்பி போட்டவங்களுக்கும் பணம் எடுத்து கொடுக்க முடியாம அவர் சொத்துக்களை இழந்து விட்டு, யாருக்காவது அப்படி தெரியுதா? அதிகாரிங்க மட்டத்துல தெரிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இங்கேயே ஒருத்தர் ஏமாத்திருக்காரு, மக்கள் ஏமாந்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. சென்னையில கேஸ் இருக்கு அவர் மேல. அதனாலதான் உங்களை மாதிரி இருக்கிற அடித்தட்டு மக்கள்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போன ஏமாறாம இருந்து அவங்க நாளைக்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். பொதுவா ஆசையை தூண்டுவாங்க. என் கம்பெனி கொடுக்குற வட்டி யாராலையுமே கொடுக்க முடியாது, நீங்க நம்பி போடலாம், இது வந்து ஆர்பிஐல பதிவு பண்ண கம்பெனி அப்படிம்பாங்க. ஆர்பிஐல பதிவு பண்ண கம்பெனி அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி ஆர்பிஐ லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களான்னு நீங்க செக் பண்ணி பாக்குற அளவுக்கு டைம் எடுத்து யாரும் பாக்குறது இல்லை. ஆனா அதை தான் பார்க்கணும். இவன் ஆர்பிஐல கம்பெனி பதிவு பண்ணிருக்குன்னு சொல்றாங்களே, அது பதிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஆர்பிஐ போர்ட்டல்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அண்டவளம். அப்படி யாரும் பாக்குறது இல்லை. ஓ, ஆர்பிஐல பதிவு பண்ண கம்பெனியா, அவ்வளவு பெரிய கம்பெனியா, பெரிய கம்பெனி போல இருக்கு. அடுத்தது, இந்த கம்பெனில முதலீடு போட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் 10% வட்டி அப்படிம்பாங்க. 10% வட்டியா? ஏங்கப்பா, 1 லட்சம் போட்டா மாசம் 10,000ல, 5 லட்சம் போட்டா 50,000ல, 10 லட்சம் போட்டா 1 லட்சம்ல. இருக்கிற நகையெல்லாம் வித்து போட்டலாமா? ஏதாவது ஒரு பிளாட்டை காலி பண்ணிட்டு போட்டலாமா? இல்லை சரி பொண்ணு கல்யாணத்துக்கு சேமிச்சு வச்சிருக்கோம், அதை போட்டா ஒரு 4-5 வருஷத்துல செட்டில் ஆயிடலாமா? தவறான எண்ணங்கள் உங்களுக்கு தோணுற அளவுக்கு அவங்க தூண்டுவாங்க, அவங்க ஆசையை தூண்டுவாங்க. இவ்வளவு பெரிய வட்டி தராங்களே, இதை நீங்க நினைக்க கூடாது. அவங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்காங்களா? இவங்க பப்ளிக்கிட்ட இருந்து முதலீடு வாங்கலாமா? அந்த அனுமதியை இவங்க வாங்கிட்டு இருந்தால் அவங்க கம்பெனில நீங்க முதலீடு செய்யலாம். அப்படி இல்லாத ஒரு கம்பெனில நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா அவன் உங்களுக்கு ஆசையை தான் தூண்டுறான். அந்த காலத்துல புதைக்குழி, அதாவது இந்த குழி தோண்டி வச்சுட்டு யானையோ அல்லது எந்த ஒரு விலங்கையோ அல்லது யாரையோ பிடிக்கிறதுக்கு பக்கத்துல வலைய வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல பார்த்தா அதுக்கு மேய்ச்சல போட்டிருப்பாங்க, செடிமையா இருக்கும். அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து எதுக்கோ வலையை விரிச்சுக்கிட்டு ஆசையை தூண்டுறாங்க. அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றாங்க, அதிக வட்டி தரான்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரி 10% வட்டி கொடுக்க முடியாது. இந்தியாவுடைய வளர்ச்சி வருஷத்துக்கு எவ்வளவுன்னா 6%, மிஞ்சி போனா 7, 8, 8.5, இதை தாண்டதே கிடையாது. ஒரு இந்திய அரசாங்கத்தாலே 8% வருஷத்துக்கு தாண்ட முடியாத நிலைமையில ஒரு சாதாரண பினான்ஸ் கம்பெனி வந்து 12%க்கு மேல வட்டி கொடுக்குறான் அப்படின்னா நம்பாதீங்கன்னா ஆர்பிஐ சொல்லுது. ஏன்னா சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்க அவன் என்ன சொல்றான்னு கேட்கறத விட நாங்க இதெல்லாம் கேட்டு பாருங்க, அவன்கிட்ட பதில் இருக்காதுன்னு சொல்றோம். எப்ப எங்ககிட்ட வாங்குற பணம் நீங்க என்ன பண்றீங்க, எங்க முதலீடு பண்றீங்க, இல்ல உங்களுக்கு எங்க இருந்து அவ்வளவு லாபம் கொடுக்க முடியுது, உங்களால 12% மேல வட்டி கொடுக்க முடியும்னா உங்களுக்கு பணம் எங்க இருந்து கிடைக்குது? என்ன
தண்ணியா ஊறுதா? அந்த மாதிரிலாம் அவங்க எங்கேயுமே கொடுக்க முடியாது. அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க அதை தெரிஞ்சுக்காம அதுக்கு என்ன இருக்கு, பணம் வந்துகிட்டே இருக்குல்ல, நமக்கு என்ன. அதே மாதிரி நிறைய வாங்குறாங்க. காரணம் என்னன்னா, எப்படி வாங்குறாங்கன்னா, உங்ககிட்ட நீங்க நீங்க சார் நீங்க போய் சொல்றீங்க, அவர் 1 லட்சம் போட்டாரு, இப்ப 6 மாசமா 10,000 வாங்கிட்டு இருக்காரு, நான் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது உண்மைதான். உங்ககிட்ட வாங்குறது 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்தா எத்தனை மாசம் வரலையும் திருப்பி கொடுக்கலாம்? கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மாசம் 10,000 திருப்பி கொடுத்தா எத்தனை மாசம் திருப்பி கொடுக்கலாம் தெரியுமா? 10 மாசம் திருப்பி கொடுக்கலாம் உங்க பணத்தையே. 1 லட்சத்தை அவன் வாங்கி கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதையே வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி 10,000 மாசம் 10 மாசம் திருப்பி கொடுக்கலாம். நீங்க 6 மாசம் 5 மாசம் வாங்கும் போதே உங்களுக்கு ஆசை எப்படி இருக்கும்? ஆகா, 1 லட்சம் தான் போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 4-5 லட்சம் ஏதாவது இருக்கிற காசெல்லாம் போடலாமே, நல்ல வருமானம் கிடைக்கும் போல இருக்க, நம்ம வேலைக்கு போக வேண்டியது இல்லையே, இவன் கம்பெனிலே போடலாம்ல இருக்க. உடனே சொந்தக்காரன்ட்ட சொல்றது, நண்பர்கள்ட்ட சொல்றது, எப்பா நான் இதுல போட்டேன், நல்ல பணம் வருது, நம்மளும் போடலாம், சரியான வருமானம் இருக்கு, நல்ல கம்பெனி, பெரிய ஃபேமஸ் கம்பெனி, அவன் அங்க அதை வச்சிருக்கான், இங்க இதை வச்சிருக்கான். அவன் உங்களை மயக்கிறதுக்காகவே உங்களை வந்து, இப்ப நாங்க அந்த மாதிரிலாம் வர மாட்டான். BMW கார்ல வருவான், பெரிய பெரிய கோடிக்கணக்கான கார்ல வருவான், அவன் கூட 10 பேர் பாடி கார்டு வருவாங்க. அவனை பார்த்த உடனே அவர் தான் MD, அப்படியே பெரிய அல்டாப்பா இருக்கும். இந்த மாதிரி மொட்டை வெயில்ல போட மாட்டாங்க மீட்டிங். பெரிய பெரிய மால், ஸ்டார் ஹோட்டல், அங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க. இதுல விளம்பரம் வரும், இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு இத்தனை மணிக்கு நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்போ, பேஸ்புக்கோ எதுலயே விளம்பரம் வரும். அதுல 2 பேரை தூண்டி விடுற மாதிரி உங்க ஊர்ல ஏற்கனவே பணம் வாங்கி வளர்ந்துருப்பான், அவனை வச்சே உங்கள்ட்ட பேச வைப்பான். அதே மாதிரி திருச்சி BHL நடந்திருக்கு. BHL முருகன்கிறவரை எப்பவோ அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சு பணத்தை போட்டு 1 வருஷம் வாங்கிட்டாரு. அவர் உதாரணமாச்சு, அவரை வச்சு 80 பேரை பிடிச்சிட்டான். அவர்கிட்ட நியாயமா 1 வருஷம் கொடுத்துட்டான். இவர் உடனே நம்பி எல்லாத்தையுமே இந்த மாதிரி என் பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் காட்டுறேன், எனக்கு மாசம் 10,000 வந்துட்டு இருக்கு, நான் 5 லட்சம் போட்டு 50,000 வருது, இங்க கொடுக்குற சம்பளமே 40,000 தான், நான் சும்மாவே 50,000 வாங்குறேன். அப்ப உங்களுக்கு எல்லாம் ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கா இல்லையா? இந்த மாதிரிதான் நிறைய பேரை ஆசையை தூண்டுற மாதிரி சில உதாரண மனுஷர்களை காட்டி அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வேணா கேட்டு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு கட்டாயமா நாங்க ஒண்ணும் சொல்லல, நீங்க வேணும்னா கேளுங்க, வேணும்னா போங்க, ஏன்னா நீங்க வளர்ற வாய்ப்பை நீங்களா தான் கெடுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரியே உங்களை வந்து அவன் பேசுற பேச்சுல உங்களை மயங்க வச்சு உங்களுடைய பணத்தை பூரா வாங்குற வரலையும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களோட நாக்குல தேனை தடவிட்டே இருப்பாங்க. நீங்க நம்புறதும் நம்பாததும், அதான் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி காணல, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கல, தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அதனால தயவு செஞ்சு இது உண்மையான கம்பெனியா, இந்த பணம் எங்க போகுது, இவனால எப்படி 12% மேல, அதாவது 20% வட்டி தரங்குறான், 30 தரங்குறான், இவனால எப்படி கொடுக்க முடியுது, அப்படி கொடுக்க முடியாத சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கு, அல்லது கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆராயாம எங்கேயும் போட்டு ஏமாற வேணாங்கிறதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி கிராம போக்குல இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வராது, சீட்டு பண்டுங்கிற முறையில வருவாங்க. தீபாவளி சீட்டு பண்டு, பொங்கல் பரிசு, என்னென்ன திட்டமோ வரும், தேக்கு மரம் வளர்ப்பு திட்டம், அந்த பரிசு திட்டம், இந்த பரிசு திட்டம், வான்கோழி திட்டம், என்னன்னா எதையோ ஒண்ணு சொல்லி உங்கள்ட்ட வந்து பணத்தை பிடுங்குற வழி. இப்ப சேலத்துல ஒரு கம்பெனி மாட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளுக்கான அந்த விலைக்கான பொருளை கொடுத்துருவோம், மாசம் மாசம் 650 ரூபாய் பணம் கொடுப்போம்ன்றாங்க. இப்ப பிடிச்சி ஒரு 6-7 பேரை உள்ள போட்டுருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல மக்களை ஏமாத்திருக்காங்க. எல்லாமே ஃப்ராடு, அவங்களால கொடுக்க முடியாது. அதிக வட்டி தரனாலே அது ஃப்ராடு கம்பெனின்னு உணரணும். சீட் பண்டுன்னா எப்படின்னா, மாசம் 500 ரூபாய் கட்டுங்க, 10 மாசம் கட்டுங்க, 11வது மாசம் தீபாவளி வந்துடும், அந்த தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மாசம் இருக்கிற மாதிரி கேப்ல உங்களை சீட் பண்டு கட்ட சொல்லுவாங்க. மாசம் 500 ரூபாய், 10 மாசம் 5000 ரூபாய். 1 கிராம் இன்னைக்கு என்னாச்சு, உங்களுக்கு 1 கிராம் தங்க காசு, அதோட 1 கிராம் வெள்ளி காசு, அதோட ஒரு சில்வர் குடம், அதோட ஒரு தீபாவளிக்கு ஸ்வீட்டு, தீபாவளிக்கு வெடி பாக்ஸ், இவ்வளவும் தருவோம், நீங்க நம்பி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வடநாட்டுக்காரன் வந்து ஆரம்பிப்பான். நம்ம ஊருக்காரன் ஆரம்பிச்சானா மாட்டிப்பான், ஏன்னா உள்ள மாட்டிப்பான். வடநாட்டுக்காரன் வந்து ஆரம்பிப்பான், அப்படியே நல்ல வழியாவே நடத்துவான். 2-3 வருஷமும் நடத்துறான். நிறைய இடத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். 4 வருஷம் 5 வருஷம் வரை நடத்திட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆரம்பிக்கும் போது 10 பேர் 20 பேர் தான் சேருவாங்க, அதுக்கப்புறம் 30-40 ஆகும், அதுக்கப்புறம் 50-60 ஆகும், அப்புறம் ஊரே சேர்ந்துரும். ஏன்னா இவன் தான் முன்னாடி போட்டு வாங்கி எடுத்திருக்கானே, இவன் உடனே சொல்லுவான், நான் போன வருஷம் போட்டேன், நான் முந்தின வருஷத்துல இருந்து போட்டிருக்கேன், நான் 2 வருஷமா போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் 10 பேரை சேர்த்து விடுவான். அவன் 10 பேரை சேர்த்து விட்டானா அவனுக்கு ஒரு சீட்டு பிரிப்பான். எப்படி எல்லாம் அவங்களை வளைக்கிறான் பாருங்க. அது வந்து லாங் திட்டம், இன்னைக்கே ஏமாத்துற திட்டம் இல்ல. ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஊரை விட்டு ஓடணும்,
அதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி கட்டணும், அவங்க பிள்ளைங்களை அங்க படிக்க வைக்கணும். இப்படி பெரிய பிளானோட வந்து அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு ஊரை விட்டு நைட்டு சர்டிபிகேட் பிள்ளைங்க படிக்குதுங்க, நான் எங்கெங்க போயிடுவேன், இங்கதான் வீடு கட்டியிருக்கேன், உங்களெல்லாம் ஏமாத்திட்டு நான் எங்க போக முடியும், இப்படியே நம்புற மாதிரியே பேசுவான். நீங்க அதெல்லாம் நம்பிட்டு ஏமாந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. நாங்கெல்லாம் போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கோம்னா என்ன பண்ண முடியும்? அவன் என்ன ஊருன்னே தெரியாது உங்களுக்கு. அவன் அட்ரஸே நம்ம ஊர் அட்ரஸ் கொடுத்துருப்பான். இங்கதான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். பிள்ளைங்க உட்பட எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஓவர் நைட்ல பிள்ளைங்க சர்டிபிகேட் வாங்கியிருப்பான், உங்களுக்கு தெரியாது. வீட்டை 2 நாளைக்கு முன்னாடியே வித்திருப்பான், உங்களுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாம வெளியூர்காரன்ட்ட வீட்டை வித்திருப்பான். கொடுத்த விலைக்கு கொடுப்பா, நான் எனக்கு செட் ஆகல, பிசினஸ் சரியில்லை, யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் நைட்டு காலி பண்ணிட்டு விடியறப்ப நீ பணம் கட்ட போய் பாப்பீங்க, அங்க வீடு இருக்காது, ஆள் இருக்காது, எல்லாம் பூட்டி கிடக்கும். போலீஸ்ல இருந்து சொல்லுவீங்க, போலீஸ் என்ன செய்ய முடியும்? எங்க தேடுறது? எதை வச்சு தேடுறது? அவன் எங்க போனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் எங்கேயோ ஒரு மூலையில இந்தியாவிலேயோ இல்ல வெளிநாட்டிலேயோ எங்கேயோ ஒரு மூலை போய் திரும்ப அங்க அதே தொழில பண்ணிட்டு இருப்பான். இப்படிதான் போகுது. அப்ப நம்ம கண்டுபிடிச்சாலும் கூட அவன் அந்த சொத்தை எங்க வச்சிருக்கான்னு பார்க்கணும். அந்த சொத்தை பார்க்கறது எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கணும். அவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு தேடி பார்க்கணும்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் அவன் பேர்ல ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்கணும். அப்படி இருந்தாலும் அதை எடுத்து பார்க்கணும். மொத்தம் எவ்வளவு ஏலம் விடணும், எவ்வளவு கிடைக்குது, மக்களை ஏமாந்தது எவ்வளவு, அவன் செலவு பண்ணி அவன் சொகுசா வாழ்ந்துட்டு போன மச்சம் என்ன இருக்கோ அதை தான் எடுப்போம். அந்த எடுக்கிற பணத்தை நீங்க கட்டின பணத்தை பார்க்க போனா 10 ரூபா கூட இருக்குமா இருக்காதா தெரியாது. நீங்க ஆசைப்பட்டு 1 ரூபா கட்டினா 10 ரூபா கிடைக்கும்னு நினைச்சு போட்ட பணம் என்னாச்சு? அந்த 1 ரூபாயிலேயே 10% உங்களுக்கு திரும்பி வருமானே தெரியாது. இந்த மாதிரியான பல திட்டங்களை சொல்லி 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 மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க விழிப்புணர்வு இருந்தா நல்லா இருக்கும். அதனால யார்கிட்டயும் வட்டி வருது அல்லது வேலை கிடைக்குது அல்லது எதையாவது ஒண்ணு சொல்றாங்க, அதை நம்பி யாரும் எந்த ஒரு இதுலயும் ஏமாந்துடாதீங்க.